மாறணும். துணை நலம் வேணும் உங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய கட்சி. இந்த கட்சியை எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா? சின்ன அந்த உதாரணத்தோட சொல்லி முடிக்கிறேன். எம்ஜிஆர் மேலே அவருக்கு இல்லாத ஒரு விஷயமா 72 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் ஆக்ஷன் ஜெயிக்கிறாரு. ஜெயித்த பிறகு நல்லா கவனிங்க, 74 சிதம்பரத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டுறாரு. பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் மேற்கில் பைஎலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படி இருந்து கூட இங்கே இருக்கிற புல்லுருவிகள் என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் சிதம்பரம் செயற்குழு பொதுக்குழு நடக்கிற போது எம்ஜிஆர் பொதுச்செயலாளரை மாற்றணும் அப்படின்னு சில பேர் திட்டம் போடுறாங்க. இது யார் எழுதுறாரு தெரியுமா? அவர் நிழல் மாதிரி இருந்தார் பாருங்கள், மகாலிங்கம். அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நிறைய. அவர் எழுதுறார், சில புல்லுருவிகள் எம்ஜிஆரையே பொதுச்செயலாளர் பதவி பிடுங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, திட்டம் போடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு மகாலிங்கத்துக்கு. அவர் எழுதுறாரு, நான் தலைவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இப்போ ஒரு திட்டம் நடக்குது அப்படின்னு. சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதை பற்றி பேசவே இல்லை, சிரிச்சுட்டு போயிட்டாருன்ட்டார். சிரிச்சுட்டு போனோன்னா இவருக்கு மனசு கொதி